சற்று முன் ஆளுநர் எடுத்த அதிரடி முடிவு கதி கலங்கி போன தாவேகாவினர். பெரும் பரபரப்பு. அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பில் இருக்கிறது. அதற்கு காரணம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கினாலும் 108 தொகுதிகளில் வென்ற விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா? விஜய் ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகளின் ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விதான் தற்போது அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஆளுநருக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கும் நிலையில் அதை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக தனது பவரை காட்டிவிட்டார் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்து இருக்கிறது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான இறுதி கட்ட முயற்சிகள் கை கொடுக்காத சூழல் நிலவுகிறது. இதனால் விஜய் முதல்வராக பதவி ஏற்பாரா இல்லையா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் மட்டுமில்லாமல் பொது மக்களிடமும் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜயின் தாவேகா வெற்றி பெற்றது தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றியிருக்கிறது. திமுக அதிமுக என இரு பெரிய திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளை விஜயின் தாவேகா கைப்பற்றி இருப்பது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தாவேகா தொண்டர்கள் விஜய் விரைவில் முதல்வராக பதவியேற்பார் என்ற உற்சாகத்தில் இருந்தனர். ஆனாலும் ஆட்சி அமைக்க தனி மெஜாரிட்டி தாவேகாவிற்கு கிடைக்காததால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு விஜய் கடிதம் அனுப்பினார். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியும் தனது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தது. அதன் பிறகு கட்சியின் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் அதற்கான உடனடி முடிவு ஆளுநர் தரப்பில் இருந்து வெளியாகாதது அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் திடீர் மாற்றங்கள் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. அவரது இல்லம் அருகே வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அகற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது தாவேகா ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் தாவேகா வசம் தற்போது 108 உறுப்பினர்களே உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தாவேகாவிற்கு கிடைத்தாலும் முழு பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இன்னும் எட்டப்படவில்லை என்பதால் ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக அழைப்பு விடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனி பெரும் கட்சி தலைவரை ஆட்சி அமைக்க அழைத்து பின்னர் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. இதற்கு முன்பும் பல மாநிலங்களில் இப்படியான நடைமுறைகள் ஏற்கனவே பின்பற்றப்பட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதலில் பதவியேற்பு செய்து வைத்து பின்னர் 10 அல்லது 15 நாட்களுக்குள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லப்பட்ட சம்பவங்கள் இந்திய அரசியலில் ஏராளமாக நடந்துள்ளது. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு விஜய்க்கு வழங்கப்படவில்லை. முழு ஆதரவு கடிதங்களையும் முதலில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஆளுநர் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆக மொத்தம் விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயின் தாவேகா
தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க மத்தியில் ஆளும் தரப்பிலிருந்து சில ரகசிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது 108 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை எட்ட போராடி வரும் சூழலில் மத்திய ஆளும் தரப்பிலிருந்து சில ரகசிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கும் டெல்லி பாஜக தலைமை தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்கவோ அல்லது சுமூகமான சூழலை உருவாக்கவோ சில முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் மிக முக்கியமானது அமையவிருக்கும் தாவேகா அமைச்சரவையில் யாருக்கு இடம் அளிக்க வேண்டும் என்பது குறித்த நிபந்தனை. குறிப்பாக பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் கொள்கை ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ பாஜகவிற்கு நெருக்கமானவர்களாக கருதப்படும் தாவேகா பிரமுகர்களுக்கும் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று டெல்லி தரப்பு விரும்புவதாக தெரிகிறது. இதன் மூலம் தமிழக அரசில் தங்கள் தரப்பு செல்வாக்கை மறைமுகமாக தக்க வைக்க முடியும் என்பது பாஜகவின் திட்டமாக இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான பலத்தை பெற தாவேகா மற்ற கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி தரப்பு ஒரு தெளிவான வரைபடத்தை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு அமைச்சரவையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அதே சமயம் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை எக்காரணம் கொண்டும் கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதில் டெல்லி உறுதியாக உள்ளதாக தெரிகிறது. அதிமுகவின் அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பதன் மூலம் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசை உருவாக்க முடியும் என டெல்லி தலைமை கருதுகிறது. மேலும் இந்த வியூகம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரசின் பிணைப்பை வலுவிழக்க செய்யும் ஒரு ராஜதந்திர நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக ஆளுநர் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். 112 பேரின் ஆதரவு இருப்பதாக கடிதம் அளிக்கப்பட்டாலும் ஆளுநர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மறுபுறம் தாவேகா ஆதரவாளர்கள் எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பை சுட்டிக்காட்டி வருகின்றனர். சட்டமன்றத்தில்தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல என்பதே அவர்களின் வாதமாக இருக்கிறது. ஆனால் டெல்லியின் இந்த நிபந்தனை அரசியல் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. மக்களின் தீர்ப்பு நமக்கே என்ற முழக்கத்தோடு களமிறங்கிய விஜய் டெல்லியின் நிபந்தனைகளுக்கு அடிபணிவாரா அல்லது தனது தனித்துவத்தை பேணி காக்க மீண்டும் தேர்தலை சந்திக்கும் துணிச்சலான முடிவை எடுப்பாரா என்பதே தற்போதைய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. பாஜக விரும்பும் நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பதும் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்ப்பதும் விஜயின் தனித்துவ அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் தாவேகா கட்சி தொண்டர்களிடையே நிலவுகிறது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்ற அழுத்தமும் மறுபுறம் இருக்கிறது. தமிழக அரசியலில் நிலவும் இந்த இழுபறி நீடிக்குமா அல்லது டெல்லியின் நிபந்தனைகளை ஏற்று புதிய கூட்டணி அரசு அமையுமா அல்லது எந்த நிலையிலும் மத்திய பாஜக அரசுக்கு அடிபணியாத மு.க. ஸ்டாலின் அவர்கள் போல விஜயும் பாஜக அரசை எதிர்த்து போராடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் விஜய் தலைமையிலான அரசு அமைய வேண்டுமா இல்லை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு அமைய வேண்டுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.